Hello friends. So we are back with the normal times. ஸோ ப்ரீ-கோவிட் எப்படி இருந்ததோ அதே மாதிரி சினாரியோக்கு வந்து இப்போ திருப்பி நம்ம வந்துட்டோம். இப்படி வரும்போது ஒரு பெரிய கொஷின்ஸ், எஸ்பெஷலி தி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறவங்க ஒரு காலேஜ் இப்போ தான் முடித்தவங்க அண்ட் அதே மாதிரி ஜாபில் இருக்கிறவங்க, தோஸ் ஹூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தியர் ஜாப், எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கொஷின் என்னென்னா நெக்ஸ்ட் வாட். ஸோ நம்ம கரியரில் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அண்ட் சிவில் சர்வீசஸ் அண்ட் அதர் சார்ட் ஆஃப் பேங்கிங் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம முன்னாடி. பட் நான் இங்கே பேச போகிறது ஃபுல்லாகவே யூபிஎஸ்சி பற்றி தான், சிவில் சர்வீசஸை பற்றி தான். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும்போது ஹியர் வி ஆர் வித் சம் பிளான்ஸ். சரியா? ஸோ ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் நீங்கள் வீட்டிலே உட்காந்து படிக்கிற மாதிரி ஒரு ஜாபில் இருக்கும்போதே படிக்கிற மாதிரி, சில பேர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ படிக்கிற மாதிரி வந்து வி ஹேவ் சம் பிளான்ஸ் ஃபார் யூ. ஸோ பிஃபோர் தேட் I'll explain what is UPSC. Since சில பேருக்கு தெரியும் யூபிஎஸ்சினா என்னன்னு தெரியும், சில பேர் வந்து ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, பட் நிறைய பேருக்கு வந்து கம்ப்ளீட்டாக தெரியாது யூபிஎஸ்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் ஓவர்வியூ வாட் இஸ் யூபிஎஸ்சி, யூபிஎஸ்சியில் வந்து என்ன பண்ணுவாங்க, என்ன எக்ஸாம் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு பாடி. ஸோ இது வந்து இந்தியாவில் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா ஆல் இண்டியா சர்வீசஸ் அண்ட் சில குரூப் ஏ சர்வீசஸ். ஸோ டைரக்ட்லி மினிஸ்ட்ரியில் அதே மாதிரி ஆல் இண்டியா சர்வீசஸ். ஸோ ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது யூபிஎஸ்சி அப்படின்னா இட் இஸ் ஈக்குவலன்ட் டு லைக் சொல்கிற போது நம்ம ஐஏஎஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ சர்வீசஸ் நமக்கு தெரிஞ்ச சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் ஐஏஎஸ், வி ஹேவ் ஐபிஎஸ் அண்ட் ஐஎஃப்எஸ். இதை தாண்டி இன்னும் நிறைய சர்வீசஸ் இருக்குது, பட் எல்லாருக்குமே ஜென்ரலாக தெரியும் போது இந்த 3 சர்வீசஸ் தான். ஓகேவா? ஸோ இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் ஆர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், டிஎம். அதே மாதிரி ஐபிஎஸ்னா எஸ்பி, ஸோ போலீஸ் ஆஃபீஸர். ஃபாரஸ்ட் சர்வீஸ், ஃபாரின் சர்வீஸ். ஸோ 2 இருக்குது. ஓகேவா? டிப்ளமேட்ஸ் நீங்கள் ஆவீங்க, அதர் கண்ட்ரியில் போய் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. ஆல் தீஸ் திங்ஸ் ஆல்ரெடி டீட்டெயிலாக வந்து ஒரு சர்வீஸை பற்றி எல்லாமே நம்ம சேனலில் வந்து இருக்குது, நீங்கள் அதை கூட பார்க்கலாம். பட் இது வந்து நான் ஜஸ்ட் ஓவர்வியூ சொல்கிறேன். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் சர்வீசஸ் விச் இஸ் ஃபேவர்டு. எல்லாருமே வந்து இதுக்கு தான் ஜாயின் பண்ணணும். இந்த எக்ஸாம் எழுதுறதே வந்து இதுக்கு தான். ஓகேவா? அதாவது என்னென்னா, இந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா பேஸ்ட் ஆன் யோர் ரேங்கிங், ஆல் இண்டியா ரேங்கிங் போடுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் யோர் ரேங்கிங் உங்களுக்கு இந்த சர்வீசஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் டாப் 100குள்ளே இருக்கிறீங்க அண்ட் அதே மாதிரி பேஸ்ட் ஆன் யோர் கேட்டகரி ஆல்சோ. ஸோ டாப் 100குள்ளே இருக்கிறீங்கன்னா ஐஏஎஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே ரேங்கிங் போகுதுன்னா ஐபிஎஸ் அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு பார்த்துட்டு நமக்கு வி ஹேவ் லாட் ஆஃப் சர்வீசஸ். சரியா? ஸோ இது அண்ட் இந்த எக்ஸாமை வந்து சொல்லுவாங்க மதர் ஆஃப் ஆல் எக்ஸாம்ஸ் அண்ட் த டஃபஸ்ட் எக்ஸாம் இன் தி வேர்ல்டு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், வி கேன் சே தட் இட் இஸ் அ டஃப் எக்ஸாம், பட் வந்து ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம் இம்பாசிபிள், இதை வந்து கிராக் பண்ணவே முடியாது அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? தேர் ஆர் வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ப்ளே தான் இந்த இடத்துல நம்ம பண்ணணும். ப்ராப்பராக படித்து கரெக்டாக அதை வந்து நம்ம டாக்டிக்கலாக இதை ப்ளே பண்ணோன்னா தான் முடியும். ஃபைன். இப்போ இதில் ஸ்டேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஹேவ் ப்ரிலிம்ஸ், வி ஹேவ் மெயின்ஸ் அண்ட் வி ஹேவ் பர்சனாலிட்டி டெஸ்ட் ஆர் இன்டர்வியூ. ஸோ ப்ரிலிம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேப்பர் 1, பேப்பர் 2. சரியா? ஸோ காலையில் வந்து ஒரு எக்ஸாம் இருக்கும், மத்தியானம் ஒரு எக்ஸாம் இருக்கும். சிலபஸ் வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஃப்ரம் ஜியாகிரஃபி டு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஸோ அது மாதிரி எக்கச்சக்க சிலபஸ் இருக்குது, சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அகெயின் சிலபஸை பற்றி டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ இருக்குது, யூ கேன் செக் தேட். ஓகேவா? அண்ட் தென் ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணால் தான் இது வந்து குவாலிஃபைங் நேச்சர் ப்ரிலிம்ஸுங்கிறது. இதை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா யூ வில் பி அலவுட் டு ரைட் மெயின்ஸ் எக்ஸாம். ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஜெக்டிவாக இருக்கும். இட் இஸ் ஆப்ஜெக்டிவ் டைப். சரியா? சூஸ் தி ஃபாலோவிங் அந்த மாதிரி இருக்கும். மெயின்ஸ் வந்து இட் இஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப். ஸோ யூ ஹேவ் டு ரைட் அ லாட், ஆன்சர்ஸ் எழுதணும் நீங்கள் அதில். ஸோ இது வந்து மெயின்ஸ். நீங்கள் சர்வீஸ் வாங்குவீங்களா வாங்க மாட்டிங்களா அப்படிங்கிறது இட் லார்ஜ்லி டிபெண்ட்ஸ் அப்பான் திஸ் மெயின்ஸ் எக்ஸாம். ஸோ ப்ரைம் ஃபோக்கஸ் வந்து நம்ம ப்ரிப்பரேஷனில் மெயின்ஸ் எக்ஸாமில் இருக்கணும். நாங்கள் கிளாஸஸ் எடுக்கும்போது எங்களோட ப்ரைம் ஃபோக்கஸ் எப்போவுமே வந்து மெயின்ஸ். நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸுக்கு ரெடி பண்ணுவோம். ப்ரிலிம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம். அண்ட் தென் வி ஹேவ் பர்சனாலிட்டி டெஸ்ட். ஸோ ஆஃப்டர் கிளியரிங் யுவர் மெயின்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் நேராக பர்சனாலிட்டி டெஸ்ட்டோ இன்டர்வியூக்கு போவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 இன்டர்வியூ மார்க்ஸ் அண்ட் மெயின்ஸ் மார்க் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆல் இண்டியா ரேங்கிங் போடுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் டாப் இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா பேஸ்ட் ஆன் யோர் ரேங்கிங் உங்களுக்கு சர்வீஸ் அலாட் ஆகும். ஸோ இதுதான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாமோட மொத்த பேட்டர்ன் இப்படி தான் வந்து இந்த பேட்டர்ன் இருக்குது. ஓகே ஃபைன். இப்போது எல்லாருக்குமே கேட்குற கொஷின், இது வந்து என்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஓகே, பேசிக் ரெக்குவயர்மெண்ட் இந்த எக்ஸாமுக்கு என்ன? ஃபஸ்ட்டு வந்து அந்த மென்டல் ப்ரிப்பேர்ட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட், மென்டலி யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட். இதில் வந்து நான் நிறைய புக்ஸ் படிக்கணும், நிறைய அது படிக்கணும், இங்கே கிளம்ஸியாக யோசிக்கிறது இல்லை வந்து ரொம்ப பயந்து யோசிக்கிறது அந்த மாதிரிலாம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஸோ மென்டலாக யூ ஷுட் பி ஸ்ட்ராங் அண்ட் யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட். பேசிக்காக என்சிஆர்டி புக்ஸ், உங்களோட ஸ்கூல் சிபிஎஸ்சி புக்ஸ் அண்ட் சம் ரெஃபரன்ஸ் புக்ஸ், இதுதான் இந்த எக்ஸாமுக்கு படிக்க வேண்டிய புக்ஸ். வேறு எதுவுமே கிடையாது. நிறைய வந்து அங்கே நோட்ஸ் இது அது இதுன்னு சொல்லுவாங்க, எதுவுமே தேவையில்ல. ப்ரிப்பேர் யுவர் ஓன் நோட்ஸ். ஸோ நாங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஓன் நோட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நாங்கள் சொல்லுவோம். அப்படி தான் வந்து அவங்கள ப்ரிப்பேர் பண்ண வச்சுட்ருக்குறோம். அண்ட் அதே மாதிரி குட் பென்,
ஒரு பென் வந்து இட் வில் பிகம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த எக்ஸாமை பொறுத்து. ஸோ பென் அண்ட் பேப்பர் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸ்மார்ட் ஒர்க் ஆப்வியஸ்லி ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் இப்போ இருக்கிற டைம் பீரியடில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் ரொம்ப தேவைப்படுற விஷயம். பொறுமையாக இருக்கணும், ரொம்ப பேஷன்ஸ் இருக்கணும், அண்ட் பர்சீவரன்ஸ் விச் மீன்ஸ் தெரியும் நமக்கு டஃப்பாக இருக்குது, பட் விடாமுயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். சம்டே ஆர் சம்டைம் யுவர் ஹார்ட் ஒர்க் வில் நெவர் கோயின் வெயில். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும். தீஸ் ஆர் தி பேசிக் திங்ஸ். இது வந்து ஜஸ்ட் நான் ஓவர்வியூ அபவுட் திஸ் எக்ஸாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், இது இவ்வளோ தான் நீங்கள் சொல்கிறீங்க பட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், எது பண்ணாலுமே இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் யூபிஎஸ்சி. நீங்கள் லைஃப்பில் என்ன பண்ணாலுமே முயற்சி பண்ணால் தான், நீங்கள் திருப்பி பண்ணாதான் ஃபெயிலியர் ஆகுறீங்களா, திருப்பி எந்திரிச்சு வந்து திருப்பி ட்ரை பண்ணால் தான் ஒரு டைமில் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். சேம் கோஸ் டு திஸ் எக்ஸாம். ஸோ இது வந்து ஒரு ஓவர்வியூ அபவுட் யூபிஎஸ்சி அண்ட் சிலபஸ் அண்ட் அதர் சார்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது வீடியோஸ். யூ கேன் லுக் இன் டு தம். டீட்டெயிலாக எல்லாமே சொல்லியிருக்கிறோம். ஓகே ஃபைன். இப்போது இன்னும் டீட்டெயிலாக இன்ட்ராக்ட் பண்ணணும் என்கிட்ட அண்ட் இன்னும் நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ May 8th காலையில் 11 o'clock வந்து ஒரு செஷன் நாங்கள் வந்து ஓப்பன் டு ஆல் செஷன் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். கூகுள் மீட்டிங் லிங்க் இங்கே இருக்குது அண்ட் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் மீட்டிங் லிங்க் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் போட்டுருவோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு குரூப் ஜாயின் பண்ணிங்கன்னா இது மீட்டிங்கோட லிங்க் அங்கே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு டேரெக்டாக என்ன டவுட்ஸ் எதாவது இருக்குன்னா நீங்கள் பர்சனலாக கேட்கலாம். ஆர்எல்ஸ் வந்து அதில் கேட்க முடியலன்னா இந்த நம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ இந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா I'll pick it up அண்ட் என்ன டவுட் இருந்தாலும் எங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம். ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அன் ஓவர்வியூ அபவுட் வாட் திஸ் இஸ். ஓகே, இப்போது நாங்கள் சில கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ கோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது வி ஹேவ் ப்ரிலிம்ஸ் கோர்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸ் மட்டும் நாங்கள் 5 month கோர்ஸ் மாதிரி பண்ணுறோம். தென் மெயின்ஸ் மட்டும் 5 month கோர்ஸ். ப்ரிலிம் கம் மெயின்ஸ், ஸோ 1 year கோர்ஸ் இது மட்டும். ஸோ இது நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு கோர்ஸ் இருக்கும். அண்ட் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் தனியாக இருக்கும், அதில் ஒரு 30 டெஸ்ட் கவர் ஆகும். தென் மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும், அதில் வந்து ஒரு 15 டெஸ்ட் கவர் ஆகும். ஸோ தீஸ் ஆர் தி கோர்சஸ் விச் யூ ஆர் ப்ரொவைடிங். ஆப்ஷனலுக்கு வந்து கிடையாதுங்க, சரியா? ஸோ ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னா என்ன, மற்ற இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து செஷனில் நான் சொல்லுவேன் டீட்டெயிலாக. இட்ஸ் ஜஸ்ட் அன் ஓவர்வியூ. ஃபைன். இப்போது உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வேண்டாம், எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு மென்டார்ஷிப் வேணும், நான் படிச்சிருவேன், செல்ஃபாகவே படிச்சிருவேன், எனக்கு கரெக்டாக ஒரு கைடன்ஸ் வேணும், அப்பப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ட்ரெயின் அப் பண்ணால் போதும் அப்படின்னா we have a plan for that. That is your Eklavyan mentorship plan. ஸோ இதில் வந்து என்னென்னா நான் உங்களுக்கு டெய்லி பர்சனலைஸ் ஷெடியூல்ஸ் வந்து நாங்கள் கொடுப்போம். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ படிக்கணும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும், எப்படி கவர் பண்ணணும், நாங்கள் ஷெடியூல் போட்டு கொடுத்துருவோம். அதே மாதிரி வீக்லி ட்வைஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் இருக்கும். ஸோ இது பார்ட் ஆஃப் திஸ் தான். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் அண்ட் 10 மெயின்ஸ் டெஸ்ட் வந்து இதில் கவர் அப் ஆயிரும். ஓகேவா? ஸோ கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் அது வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ மெயின்ஸ் டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு வந்து டிஸ்கஷன் இருக்கும், ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டுக்கு டிஸ்கஷன் இருக்காது, ஜஸ்ட் ஒரு ஓரியன்டேஷன். ஸோ என்னெல்லாம் நீங்கள் படிக்கணும், அந்த டெஸ்ட்டுக்கு பர்டிகுலர் டாபிக்ஸில் என்னெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஓரியன்டேஷன் மாதிரி மட்டும் கொடுப்போம். ஸோ இதோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000 only. ஓகே, அண்ட் லிமிடெட் சீட்ஸ் தான். ஸோ இது இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லிமிடெட் தான், மேக்ஸிமம் வந்து இன்டேக்ஸ் கம்மியாக தான் நாங்கள் வச்சுருப்போம், சரியா? பிகாஸ் எஃபெக்டிவாக வந்து நாங்கள் இந்த இடத்துல எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் தான் எதிர்பார்ப்போம். ஃபைன். ஸோ திஸ் இஸ் யுவர் Eklavyan mentorship plan. அகெயின் சொல்கிறேன், இன்னும் உங்களுக்கு டவுட் இருக்குது, இன்னும் நீட் கிளாரிட்டி அப்படின்னா யூ கேன் பர்சனலி கால் மீ அண்ட் யூ கேன் ஆஸ்க். ஸோ ப்ரொவைடட் நம்பர்ஸில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வில் கெட் ஆல் தி டீட்டெயில்ஸ். ஃபைன். தென் வி ஹேவ் திஸ் இஸ் தி மெயின் பேட்ச் ஒரு மெயின் வந்து நாங்கள் பண்ணுறது. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேட்ச் ஒன்று இருக்குது, ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ். ஸோ 1 year கோர்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் ப்ரிலிம்ஸ் ஒன்லி அண்ட் மெயின்ஸ் ஒன்லி தனித்தனியாக வந்து இண்டிவிஜுவல் பேட்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னா நாங்கள் லைவ் செஷன்ஸ் எடுப்போம், ஜிமீட்டில் தான் வந்து லைவ் செஷன்ஸ் இருக்கும். அண்ட் அந்த செஷன்ஸோட ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து 2 நாளைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்க்கும் இண்டிவிஜுவல் லாகின் போர்ட்டல் கிடச்சிரும். ஸோ ஒரு நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆகும். ஸோ அந்த வீடியோஸ் வந்து 2 daysக்கு மட்டும் தான் அந்த போர்ட்டலில் இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களால் லைவ் செஷன் அட்டன் பண்ண அப்படின்னா 2 நாளைக்குள்ளே நீங்கள் அதை பார்த்துடணும். ஃபைன். அண்ட் அதே மாதிரி வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் இருக்கும். அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 30 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் அண்ட் 15 மெயின்ஸ் டெஸ்ட். ஸோ இதில் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் டிஸ்கஷன் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். தென் நோட்ஸ் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம், PDF ஃபார்மேட்டில் தான், நோ ஹார்ட் காப்பீஸ். அண்ட் தென் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மென்டார்ஷிப் உங்களுக்கு இருக்கும். தென் ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸ் கூட அப்பப்போ செஷன்ஸ் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் விஷயம் விச் வி ஆர் கோயிங் டு டூ இன் திஸ். ஃபைன். இப்போ அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் திஸ் இஸ் 1 year. ஸோ அந்த 1 year கோர்ஸோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22,500, சரியா? ஸோ இது வந்து 1 year கோர்ஸுக்கு. தென் மெயின்ஸ் ஒன்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14,999 அண்ட் தென் ப்ரிலிம்ஸ் ஒன்லி பார்த்தீங்கன்னா 7,499. ஸோ திஸ் இஸ் தி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 month ரெண்டுமே. ஸோ இது வந்து நாங்கள் 5 months கவர் அப் பண்ணிடுவோம். அண்ட் இது வந்து 1 year கோர்ஸ். ஸோ இதோட இன்டகிரேட்டட் தான் இந்த இது ரெண்டுமே. ஓகேவா? இதில் இன் அடிஷன் டு திஸ் இன்னும் கொஞ்சம் நிறையாவே இதில் இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ திஸ் இஸ் தி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் இது. ஓகே. ஸோ இன் கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் காண்டாக்ட் த நம்பர்ஸ் விச் ஆர் ப்ரொவைடட். அண்ட் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் எல்லாமே நான் போட்டுடுறேன். ஸோ அதை ஜாயின் பண்ணுங்கள், சண்டே செஷன்ஸ் அட்டன் பண்ணுங்கள் இன் கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி அதர் டவுட்ஸ். ஸோ தேங்க்யூ.